இப்போ இந்த பிளேன் டேக் ஆஃப் ஆன உடனே பவர் லாஸ் பத்தி பேசிட்டு இருந்தோம். பவர் லாஸ் ஆகும்போது ஒரு பைலட் இன்னொரு பைலட்டை பார்த்து ஷவுட் பண்ணியிருக்காரு. எந்த பைலட் யாரை கேட்டாருன்னு தெரியல. இந்த ரிப்போர்ட்ல அது வந்திருக்கு. இதை வந்து யாரு ஷட் பண்ணா, நீங்க ஷட் பண்ணீங்களான்னு கேட்கிறாரு. அதுக்கு அவரு நான் பண்ணலங்கிறார். அப்போ இது தானா நடந்திருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னா இல்லவே இல்லைங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இது வந்து இந்த ஸ்ப்ரிங் லோடட் அப்படியே இருந்தாலும் 2 சுவிட்சும் ஒரே நேரத்தில், அது ஒன் ஆஃப்டர் அதர். ஒரு சுவிட்ச் கீழே இந்த பக்கம் விழுந்தோன்னு விதின் 1 செகண்ட்ல இன்னொரு சுவிட்ச் ஸ்டாப் பண்ணிருக்கு. 2 சைமல்டேனியஸ்ல நடந்திருக்குது. இது வந்து எப்படி ஒரு சாத்தியம்னு எப்படி பாக்குறதுன்னு எனக்கு தெரியல. நிச்சயமா இதுக்கு இப்போதைக்கு விடை கிடையாது. நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ வந்து 2 பைலட்டுமே அவங்க வந்து சொல்றதை பார்க்கும்போது அவங்க பண்ணலங்கிறாங்க. ஆனா சிஸ்டமா தானா பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்படிங்கும்போது பெரிய பெரிய கேள்விக்குறிகளை புது கேள்வியை எழுப்பிடுச்சு. ஆனா இப்போ தெரிஞ்சது இன்ஜின்லயோ அந்த சுவிட்ச்லயோ அந்த ஃபால்ட் இருக்கிற மாதிரி தெரியல. ஏன் அப்படின்னா திருப்பி இதை பார்த்துட்டு அந்த இன்னொரு பைலட் வந்து என்ன பண்ணியிருக்காரு, திருப்பியும் அதை புல் பண்ணி மேல போட்டாரு. ரன் அதாவது ஃபியூலை சப்ளை கொடுத்துட்டாரு. 2 இன்ஜினுக்கும் கொடுத்துட்டாரு. கொடுத்த உடனே அந்த கேப்டன் சைடுல இருக்கிற இன்ஜின் பாத்தீங்களா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு, அது வந்து ஸ்பூல் இது பண்ணிடுச்சு, இக்னிட் பண்ணிடுச்சு. அது வந்து அந்த ஸ்பூல் பண்ணி அந்த பவர் ஃபுல்லா கிடைக்கிறதுக்கு ஒரு அந்த லேக் இருக்கும், அந்த ஸ்பீடு கிடைக்கிறதுக்கு. அது முடிய அவங்களுக்கு அந்த ஹைட் உயரம் பத்தல. இல்லாட்டினா அந்த ஒரு இன்ஜின் கூட போதும். அப்படியே அது உடனே பவர் கிடைச்சு கொஞ்சம் கிடைச்சிருந்தா கூட அது சிங்க் ஆகுறது நிறுத்திட்டு அப்படியே பிளாட்டா போய் அப்படி மேல போயிருக்கும். அப்ப இன்னொரு இன்ஜின் எனி செகண்ட் அதுவும் ஸ்டார்ட் ஆயிடும். சோ இந்த சுவிட்ச் திருப்பி இவங்க ஆன் பண்ணாங்க பாத்தீங்களா, திருப்பி பின்னால வரல. சோ ஆட்டோமேட்டிக்காலாம் பின்னால வரல, அது வந்திருக்கவும் வாய்ப்பு இல்லை. இப்ப என்ஜின் நல்லா ஒர்க் பண்ணும். அதனாலதான் இதுல எந்த ரெக்கமெண்டேஷன் இல்லை. பாத்தீங்கன்னா 30 நாள் ரிப்போர்ட் எதுக்குன்னா பியூர்லி ரெக்கமெண்டேஷன். இது மாதிரி ஒரு சம்பவம் இன்னொன்னு நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து இது வந்து இந்த போயிங்கோ அல்லது இந்த சுவிட்ச் மேனுஃபேக்சரருக்கோ அல்லது இன்ஜின்கோ எந்த ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஏன்னா இது எல்லாம் கிளியரா இருக்குது, எல்லாம் தெளிவா தான் ஓடிட்டு இருக்கு.